கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய ஊழியத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சீடர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாகவும், ஜனங்களை இரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும்படியாகவும், ஜனங்களை வியாதிகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து விடுவிக்கும்படியாகவும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை செய்யும்படியாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் 70 பேரை அனுப்பினார். ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாகவும், வியாதிகளை சுகமாக்கவும், பிசாசின் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாகவும். இவர்கள் 70 பேரும் தங்கள் ஊழியங்களை முடித்துவிட்டு திரும்பி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். 17ஆம் வசனம், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். நம்முடைய ஊழிய களங்களில் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜனங்களுடைய வியாதிகளை சுகமாக்கலாம், ஜனங்களை சாத்தானின் கட்டிலிருந்து நாம் விடுவிக்கலாம், பல அற்புதங்களை செய்யலாம். ஆனால் அதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த சந்தோஷத்தை காட்டிலும் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதி இருக்கிற சந்தோஷம் அதிகமாக இருக்க வேண்டும். அது நமக்கு அதிக சந்தோஷத்தை அனுதினமும் கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன ஊழியம் செய்தாலும் நம்மை நாமே காத்து கொள்ள முடியும், நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், இன்னும் ஊழியர் செய்யும் போது கவனிக்க வேண்டிய சில காரியங்களை இயேசு சொன்னதை தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அதே அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஒரு பட்டணத்திலே நீங்கள் பிரவேசித்திருக்கிற பொழுது அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். 3 காரியங்களை சொல்லுகிறார். ஒரு பட்டணத்திலே போகும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டால் புசியுங்கள், பிணியாளிகளை சுகமாக்குங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் ஊழியத்தில் உள்ள ஊழியத்தின் காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை மட்டும் சொல்லுகிறவர்களாக அல்ல. அவர்கள் தருகிறதை புசிக்கும் பொழுது அவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்துவதே அந்யோன்யத்தை குறிக்கிறது. அங்குள்ள பிணியாளிகளை சுகமாக்குறது என்பது தேவனுடைய வல்லமையை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நாம் அவர்களை அழைத்து செல்கிறவர்களாக காணப்பட முடியும். அப்படியே 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு வீட்டிலே பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவதாக சொல்லுங்கள். தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் ஒரு வீட்டிலே பிரவேசித்தால் அந்த வீட்டிற்கு அது ஆசீர்வாதமாக, சமாதானமாக காணப்பட வேண்டும். அதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஊழிய களங்களிலே நாம் அதை நிரூபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் செல்லுகிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ சமாதானமும் தேவ ஆசீர்வாதமும் தங்கி இருக்க வேண்டும். அதுதான் நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அப்படி சமாதானம் சொல்லும் பொழுது, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கே திரும்பி வரும்.
அந்த வீடும் சமாதானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியாயிருக்க வேண்டும், அல்லது அந்த சமாதானம் நமக்கே திரும்பி வரும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இதெல்லாம் ஊழிய செய்ய வேண்டிய முறைமைகளை இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய ஊழிய களங்களிலும் நாம் இவைகளை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஊழிய களங்களிலே எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தாலும் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, இயேசுவும் சீஷர்களும் இயேசுவின் தாயும் அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே போன பொழுது அங்கே திராட்சை ரசம் குறைப்பட்ட பொழுது மரியாள் சொன்னார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று. அதே போன்று அவர்கள் இயேசு சொன்னதை செய்தார்கள். அங்கே திராட்சை ரசம் ருசி உள்ளதாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய ஊழிய களங்களிலே கூட நாம் தரிசனங்களோடு ஒரு ஊழியத்தை செய்வோம் என்றால், தேவனிடத்தில் தரிசனம் பெற்று செய்வோம் என்றால் அந்த ஊழியத்தின் மகிமை வேறு. அந்த ஊழியத்திலே நாம் நிலைநிற்க முடியும். எதிர்ப்புகள் வரும், ஊழியத்தை அழிக்கவே வருவார்கள், சாத்தான் வருவான். ஆனாலும் நாம் தரிசனத்தோடு ஊழியம் செய்யும் பொழுது ஒருவரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்கள் என்று சொன்னது போல நாம் தேவன் சொன்னதை நாம் செய்வோம். தேவன் சொன்னதை செய்யும் பொழுது நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் அவரை பார்த்து கொள்ளுவார். அப்படியாக தரிசனங்கள், தேவனுடைய வழிநடத்துதல்கள், தேவனுடைய ஆலோசனைகளின் பேரிலே நாம் ஊழியங்களை செய்கிறவர்களாக காணப்படுவோம். நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது என்ற நிச்சயத்தோடு நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த வேளையிலும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களில் தருகிறோம் அப்பா. எங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது என்ற நிச்சயத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. அப்படியே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ சொல்லுகிறபடி எங்களுடைய ஊழியங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.